Hi children, welcome to Math Rhythm. This is chapter 7 of 8th standard CBSE comparing quantities. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா sales tax, value added tax and goods and services tax. இது மூணையும் பேஸ் பண்ணி bookல கொடுத்திருக்க example sums solve பண்ணலாம். Okay? First one வந்து sales tax. So sales tax na என்ன? What is sales tax? It is collected by the shopkeeper from the customer and given to the government. This is always on the selling price of an item and added to the value of the bill. இந்த சேல்ஸ் டேக்ஸ்ன்றது நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம வாங்கின ஐட்டமோட காஸ்ட் என்னவோ அது கூட இந்த டேக்ஸ் அமௌண்ட்டையும் சேர்ப்பாங்க. ஓகேவா? அப்போ டோட்டல் பில் நமக்கு எப்படி வரும்னா நம்ம வாங்கின ஐட்டமோட காஸ்ட் ப்ளஸ் டேக்ஸ் அமௌண்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் பில் நமக்கு வரும். ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் என்ன வரும்? நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டமோட காஸ்ட் ப்ளஸ் டேக்ஸ் அமௌண்ட். ஓகேவா? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4, ஃபைண்டிங் சேல்ஸ் டேக்ஸ். த காஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் ரோலர் ஸ்கேட்ஸ் at a shop was rupees 450. Pair of roller skates ஓட காஸ்ட் வந்து 450 rupees. The sales tax charged was 5%. 5% tax charge பண்ணுறாங்க. Find the bill amount. Total amount எவ்வளோ வரும்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் கூட டேக்ஸ் அமௌண்ட்டும் ஆட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் ரோலர் ஸ்கேட்ஸ் எவ்வளோ? 450 rupees. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டேக்ஸ் வந்து இன் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. சேல்ஸ் டேக்ஸ் வந்து 5% கொடுத்துருக்காங்களா? இது என்ன மீனிங்னா 100 rupees காஸ்ட் ஆஃப் த ஐட்டமாக இருந்தால் அதோட டேக்ஸ் வந்து 5 rupees. அப்போ நம்ம 450 rupeesக்கு எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருப்பாங்க நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 450 rupeesல 5% என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் சேல்ஸ் டேக்ஸ் பெய்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5% ஆஃப் rupees 450. அப்போது 5%னா 5/100 இல்லையா? 100 rupees காஸ்ட் ஆஃப் த ஐட்டமாக இருந்தால் 5 rupees சேல்ஸ் டேக்ஸ் பே பண்ணணும். 450 rupees காஸ்ட் ஆஃப் த ஐட்டமாக இருந்தால் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் டேக்ஸு? 5/100 into 450 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? தட் மீன்ஸ் 5% ஆஃப் 450 எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 22 rupees 50 பைசை வரும். ஓகேவா? அப்போ 450 rupees காஸ்ட் ஆஃப் த ஐட்டமாக இருந்தால் நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்? 22 rupees 50 பைசை. அப்போது ஃபைண்ட் த பில் அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்களா? பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் ப்ளஸ் சேல்ஸ் டேக்ஸ் இல்லையா? ஸோ காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் எவ்வளோ வரும்? rupees 450யா? சேல்ஸ் டேக்ஸ் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 22 rupees 50 பைசை. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் we will get the total bill amount. அப்போது 472.50 வருமா? ஓகேவா? this is the total bill amount. 472 rupees 50 பைசை. இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ். இது வந்து வேட்னு சொல்லுவாங்க. VAT is already included in the price of the product. It is charged by the government. நம்ம வாங்குகிற ஐட்டமோட ப்ரைஸ் என்னவோ அதுலேயே VAT இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் போடலாம். எக்ஸாம்பிள் 5. வஹிதா பாட் அன் ஏர் கூலர் ஃபார் rupees 3300. 3300க்கு ஒரு ஏர் கூலர் வாங்குறாங்க. இன்க்ளூடிங் எ டேக்ஸ் ஆஃப் 10%. ஸோ இந்த 3300ன்றது 10% டேக்ஸும் இன்க்ளூட் ஆன அமௌண்ட்டு. ஓகேவா? Find the price of the air cooler before VAT was added. ஸோ VAT ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் ஆஃப் த ஏர் கூலர் பிஃபோர் VAT was added வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இல்லை த ப்ரைஸ் ஆஃப் த ஏர் கூலர் பிஃபோர் VAT வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு VAT ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏர் கூலரோட ரேட் என்னன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் த ஏர் கூலர் இன்க்ளூடிங் VAT. ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ஏர் கூலர் இன்க்ளூடிங் VAT நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? rupees 3300. ஓகேவா? இதில் வந்து VAT எவ்வளோ பர்சன்டேஜ்? VAT இன் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ஏர் கூலர் இன்க்ளூடிங் VAT வந்து 3300. VAT ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸ் ஆஃப் த ஏர் கூலரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா? ஸோ இந்த எக்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் எக்ஸ் ப்ளஸ் VAT பர்சன்டேஜ் எவ்வளோ? 10%. அப்போது 10% ஆஃப் எக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு 3300. கரெக்டாக? ஒரிஜினல் ப்ரைஸ் எக்ஸு அது கூட 10% ஆஃப் எக்ஸ் அதாவது VAT வந்து 10%. ஸோ இந்த ஒரிஜினல் அமௌண்ட்டில் 10% எவ்வளவோ அதை வந்து எக்ஸ் கூட ஆட் பண்ணால் தான் நமக்கு 3300 கிடைக்கும். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸையும் 10% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸையும் நம்ம ஆட் பண்ணால் we will get the price of an air cooler including VAT. ஓகேவா? 3300. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் 10/100 into x. 10% 10/100ன்னு எழுதியிருக்கேன் is equal to 3300.
ஓகேவா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 10x by 100 is equal to 3300. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 100 காமனாக எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போது 100 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா நியூமரேட்டரில் நமக்கு என்ன வரும்? 100x plus 10x is equal to 3300. கரெக்டா? அப்போது 100x plus 10xனால் நமக்கு 110x வருமா? அப்போது 110x by 100 is equal to 3300. இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். 110x is equal to 3300 into 100. ஓகேவா? அப்போ இதில் x ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். x is equal to 3300 into 100 divided by 110. கரெக்டா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 11ஐயும் 3300ஐயும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 11 ones are 11, 3 11s are 33 and then 2 zeros. So 300 into 10 வந்து 3000. What was the original price of the air cooler before VAT was added? Rupees 3000. So x ஓட வேல்யூ 3000 நமக்கு கிடைச்சிருக்கு. xன்றது என்ன? The price of the air cooler before VAT was added. இல்லையா? அதை தான் நம்ம xன்னு வச்சுருக்கோம். So the price of the air cooler before VAT was added is equal to rupees 3000. ஓகேவா? புரியுது அந்த சம் எப்படி போடணும்ட்டு? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இஸ் சார்ஜ்ட் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். ஸோ குட்ஸுன்றது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், ஆட்டோமொபைல் ஐட்டம்ஸு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் குட்ஸில் வரும். சர்வீஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஹெல்த் கேர் செக்டார், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை, கன்சல்டன்சி, இது எல்லாமே சர்வீஸில் வரும். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி வந்து சப்ளை ஆஃப் குட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? சலீம் பாட் அன் ஆர்டிகல் ஃபார் rupees 784 which included ஜிஎஸ்டி ஆஃப் 12%. சலீம் வந்து 784 ருபீஸ்க்கு ஒரு ஆர்டிகல் வாங்குறாங்க. அதில் வந்து ஜிஎஸ்டி வந்து 12% இன்க்ளூட் ஆகிருக்கு. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் பிஃபோர் ஜிஎஸ்டி வாஸ் ஆடட்? ஸோ ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிகளோட ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம் போட்ட மாதிரியே தான் நம்ம ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் பிஃபோர் ஜிஎஸ்டி வாஸ் ஆடட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் பிஃபோர் ஜிஎஸ்டி வாஸ் ஆடட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ ஜிஎஸ்டி எவ்வளோ? 12%. ஜிஎஸ்டி வந்து 12%. ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 784 கொடுத்துருக்காங்களா? ஸோ ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி rupees 784. அப்போது ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸ் வந்து எக்ஸு, அது கூட நம்ம 12% ஆஃப் எக்ஸு சேர்க்கணும் இல்லையா? அந்த எக்ஸில் 12% எவ்வளவோ அந்த அமௌண்ட்டையும் சேர்க்கணும். அதுதான் டேக்ஸ் அமௌண்ட்டு. ஒரிஜினல் ப்ரைஸ் ப்ளஸ் 12% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 784. கரெக்டாக? ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸை எக்ஸ்னு வச்சுருக்கோம். அந்த எக்ஸில் 12% என்ன அமௌண்ட்டோ அதுதான் ஜிஎஸ்டி. அதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 784 வரும். ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் 12/100 இன்ட்டு எக்ஸ். 12% ஆஃப் எக்ஸ்னா 12/100 இன்ட்டு எக்ஸா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 784. ஸோ 100 எல்சிஎம் எடுத்தால் 100x ப்ளஸ் 12x இஸ் ஈக்குவல் டு 784ன்னு வருமா? ஓகே. அப்போ 112x/100 இஸ் ஈக்குவல் டு 784. கரெக்டா? ஸோ 112x/100 இஸ் ஈக்குவல் டு 784. 112x is equal to 784 into 100ன்னு வருமா? ஓகே. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? 784 into 100 divided by 112. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we are getting 700. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 700. ஸோ வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் an article before GST was added? 700. Price of the article before GST was added is equal to rupees 700. ஓகேவா? ஸோ இந்த சம்மும் லாஸ்ட் சம்மும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொசீஜர் தான். புரியுதா? இப்போ டேக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.